வறட்சி காரணமாக தமிழகம் முழுவதும் விவசாயிகள் அடுத்தடுத்து உயிரிழப்பது தொடர்கதையாகி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெரிய வெப்பத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஏகன் என்ற விவசாயி நெற்பயிர்கள் சேதமடைந்ததாலும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாததாலும் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள ரெட்டியப்பட்டியில் தண்ணீர் இன்றி பயிர்கள் கருகியதாலும் கடனை அடைக்க முடியாமல் போனதாலும் மனமுடைந்த ராமகிருஷ்ணன் என்ற விவசாயி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கருவேலி கிராமத்தைச் சேர்ந்த மீராபாய் என்ற பெண் விவசாயி சம்பா சாகுபடிக்கு போதிய தண்ணீர் கிடைக்காமல் பயிர்கள் கருகியதை கண்டு கவலையில் ஆழ்ந்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று வயலுக்கு சென்று மயங்கி விழுந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதையடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளின் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் அன்னந்தல் கிராமத்தைச் சேர்ந்த அண்ணாமலை தனது 2 ஏக்கர் நிலத்தில் பயிரிட்டிருந்த சம்மங்கி பூச்செடிகள் வாடி வதங்கியதால் மனமுடைந்து காணப்பட்டதாக தெரிகிறது. கடன் வாங்கி சாகுபடி செய்தும் பலனளிக்காததால் வேதனையில் இருந்த அண்ணாமலை தனது நிலத்தின் அருகே இருந்த மரக்கிளையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் அனுமந்தன் பட்டியைச் சேர்ந்த கண்ணன் என்ற விவசாயி 7 ஏக்கர் நிலத்தில் பயிரிட்டிருந்த முந்திரி செடிகள் கருகியதால் மனவேதனையில் இருந்து வந்துள்ளதாக தெரிகிறது. கடன் வாங்கி செலவு செய்தும் உரிய பலன் இல்லாததாலும் அதிர்ச்சி அடைந்த அவர் வீட்டில் மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள மூலக்குறிச்சியை சேர்ந்த விவசாயி குலவை மீனாட்சி கடன் வாங்கி பயிரிட்டிருந்த மரவள்ளி கிழங்கு பருவமழை பெய்யாததால் முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இதனால் மனமுடைந்து காணப்பட்ட அவர் மரவள்ளி குச்சியை பயிரிட்டார். அதுவும் கருகியதால் மாரடைப்பால் உயிரிழந்ததாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்செங்கோடு அருகே உள்ள மேல்முகம் பனங்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி முத்துக்கவுண்டர் வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடன் பெற்று பயிரிட்ட கரும்பு பயிர்கள் கருகியதால் கவலையில் ஆழ்ந்திருந்தார். இந்த நிலையில் கடனை திருப்பிச் செலுத்த கோரி கூட்டுறவு கடன் வங்கியில் அடுத்தடுத்து 2 முறை நோட்டீஸ் அனுப்பியதால் மனமுடைந்து காணப்பட்டதாக கூறப்படுகிறது. நேற்று மதியம் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு அவரும் உயிரிழந்தார். இதேபோல் புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று ஒரே நாளில் மட்டும் மொத்தம் 16 விவசாயிகள் உயிரிழந்துள்ளதாக உறவினர்களும் விவசாய சங்கங்களும் தெரிவித்துள்ளன.